சாரை காக்கும் சார்களையும் உடனே ஏற்றி அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார் என்று இபிஎஸ் அவரது தரப்பில் தெரிவித்துள்ளார். வழக்கின் மூலக்கேள்வியாக யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பிலுள்ளார். வணக்கம் சிவகுமார். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக யார் அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவாரா என்று இபிஎஸ் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அது குறித்து விவரங்களை பகிரலாம். நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல நீதிமன்றம் இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு அளித்திருக்குதுங்க. இந்த வழக்கில் அதிமுக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி மாணவி குரலாக மக்கள் மன்றத்தில் ஒழித்து வந்த தொடர் முன்னெடுப்புகளின் ஊடாக தன்னிடம் வழங்கப்பட்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்றும் தெரிவிச்சிருக்கிறார் அவரு. இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்ட ஏன் என்றும், விடுதலை செய்யப்பட்ட பிறகு மீண்டும் கைதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னையின் துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன்னும், உயரதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் இந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்கிறார் அவரு. வழக்கின் விசாரணையின் முதற்கட்ட முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசின் காவல்துறை அவசரமாக பிரஸ்மிட் கொடுக்க வேண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. யாரை காப்பாற்ற இந்த வேகம்னோ பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாதன்னு தெரிவித்திருக்கிறார் அவரு. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், விரைவில் அதிமுக ஆட்சி அமையும், அப்போது அந்த சார் யாராக இருந்தாலும் கொன்றேற்றப்படுவார்னு தெரிவிச்சிருக்கிறாரு. சார்களை காக்கும் சார்களையும் உடன் ஏற்றி அவர்களுக்கும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார் அவரு. யார் அந்த சாரை காப்பாற்றியது யார் அப்படிங்கிறதோட தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.